எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. தி சென்னை சில்க்ஸ் விவாக திருமணப்பட்டு வழங்கும் பேச்சு திருவிழா. இணைந்து வழங்குவோர் தமிழகத்தின் தரமான பசு நெய், தமிழ் நெய். இந்த இரண்டு வணிக நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பேச்சு திருவிழா. பேச்சு என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு பேச்சு தான். அதில் சில பேர் எப்பயுமே பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசிகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா இப்படி தொணன்னு பேசிகிட்டு இருக்க, ஏன் இப்படி வளவளன்னு பேசிகிட்டு இருக்க, ஏன் இப்படி ஓயாமல் பேசிகிட்டு இருக்கேன்பாங்க. அந்த பேச்சு அதிகமாக இருந்தாலும் கேட்பதற்கு நமக்கு மகிழ்ச்சியை தராது. நீங்கள் ட்ரெயினில் பார்க்கலாம், 3 விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று அன்ரிசர்வ்டு, இன்னொன்று பெர்த்து S1 S2 S3 S4 ஆர்டினரி பெர்த்து, இன்னொன்று 3 டயர் ஏசி, இன்னொன்று செகண்ட் ஏசி, இன்னொன்று ஃபஸ்ட் ஏசி. இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுகளுடைய சைக்காலஜியை நீங்கள் பாருங்கள். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஜேன்னு ஒரே சத்தமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடுகளை மிட்டாய்களை பரிமாறிக்கிட்டு ஜாலியாக வருவாங்க. S1 S2 நான் ஏசி பெர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் குறைஞ்சிடும். சும்மா அப்படி பேசிக்கிடுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுவேன், ஏதாவது வாங்கி கொடுப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன், அதோடு முடிஞ்சிடும். இந்த ஏசி கோச்சில் வர்றவங்களெல்லாம் பாருங்களேன், இப்படியே தான் வருவேன். எஸ் ஸோ ஓகே மார்னிங். மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அமைதியாக வந்துட்டு இறங்க போகிற நேரத்தில் ஹாய் அப்படின்ட்டு போவேன். இதெல்லாம் மனுஷ பிறவியே கிடையாது. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவரோட ஒரு அரை மணி நேரத்தில் உறவு முறையை புதுப்பித்து உலக விஷயங்களை எல்லாம் பேசி அந்த நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடருகின்ற அளவிற்கு அந்த உறவை புதுப்பித்து கொள்ள தெரிந்தவன் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவன். அதனால் பேச்சுங்கிறது நம்முடைய கருத்தை இன்னொருவருக்கு பரிமாறி அவருடைய அன்பையும் பாசத்தையும் வென்றெடுத்து அவரை உறவாக மாற்றுகின்ற வல்லமை பேச்சுக்கு தான் உண்டு. அந்த நல்ல பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு பேச்சு திருவிழா. அருமையான இந்த பொள்ளாச்சி மாநகரத்தில் நாங்கள் பார்த்து ரசித்த அழகான இடங்களில் அந்த வால்பாறை என்ற மலை பிரதேசத்துக்கு போகின்ற வழியில் பல அருமையான ஷூட்டிங்லாம் நடந்த ஒரு அருமையான அணை. அந்த அணையை பார்த்தோன்னே பல திரைப்படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த பொள்ளாச்சி நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழகான இயற்கை சூழ்ந்த இடம். அந்த இடங்களில் மக்கள் மனதை கவர்ந்த ஆழியாறு அணை மற்றும் மங்கி ஃபால்ஸ் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் குரங்கு அருவி, அதை பற்றிய ஒரு காணொளி காட்சியை இப்பொழுது உங்கள் கண்ணுக்கு விருந்தாக படைக்கிறோம். காணொளி காட்சியை கண்டு மகிழுங்கள். ஆழியார் அணை. ஆழி என்றால் கடல் என்று பொருள். ஆழியார் என்றால் கடல் போன்ற ஆறு என்று பொருள். கடல் போன்ற நீர்த்தேக்கத்தில் கட்டப்பட்ட அழகிய அணைதான் இந்த ஆழியார் அணை. பழைய திரைப்படமான காதலிக்க நேரமில்லை, புதிய திரைப்படமான சூரிய வம்சம் போன்ற பல திரைப்படங்களில் இடம்பெற்ற அழகான இயற்கை எழில் கொஞ்சும் இடம்தான் இந்த ஆழியார் அணை. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த அணை திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொன்ன காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று திறக்கப்பட்ட அணைதான் இந்த ஆழியார் அணை. பரம்பிக்குளம்
சேத்துமடை வாய்க்கால்களின் நீர் வீணாகாமல் விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட அணைதான் இந்த கம்பீரமான ஆழியார் அணை. யானைகள் கூட்டம் கூட்டமாய் நீர் அருந்த வரும் அழகான இடம் இந்த சுற்றுலா தலம். இந்த இடத்தில் பயணிகளுக்கான படகு போக்குவரத்து, அழகிய பூங்கா ஆகியவற்றை நாம் கண்டு களிக்கலாம். தமிழகத்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் வால்பாறை என்ற அழகிய மலை கிராமம். அதன் வழியாக நாம் செல்லும்போது நம் கண்களுக்கு படுவதுதான் இயற்கை எழில் கொஞ்சும் அருவி, மங்கி ஃபால்ஸ் என்று அழைக்கப்படும் குரங்கு அருவி. இந்த அருவிக்கு பெயர் வர காரணம் குரங்குகள் இருப்பதால் அல்ல, தண்ணீர் இருப்பதும் இல்லாமல் போவதும், இடம் மாறி மாறி தண்ணீர் விழுவதும் என்று குரங்கு போல் மாறிக்கொண்டே இருப்பதால் இந்த அருவிக்கு குரங்கருவி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மூலிகைகள் கலந்த மலைகளிலிருந்து நீர் கொட்டுவதால் மருத்துவ குணம் நிறைந்த நீரை பெற்றிருப்பது இந்த அழகான அருவி. ஆழியார் டேமையும் இந்த குரங்கு அருவியையும் இன்னும் அரசு நன்றாக பராமரித்தால் மக்கள் இந்த சுற்றுலா தலத்தில் மகிழ்ச்சியாக தங்கள் நேரத்தை கழிப்பார்கள். ஆனால் இங்குள்ள மக்கள் அதை பராமரிப்பதில் அவர்களின் கடமையும் உண்டு என்பதை உணர்ந்து இந்த அழகான சுற்றுலா தலங்களை சுத்தமாக நாம் பராமரிப்போம். வாழ்க ஆழியார் அணை, வளர்க குரங்கு அருவி. பொள்ளாச்சியின் கம்பீரத்தை விளக்கிய ஆழியார் அணையையும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் குரங்கு அருவியையும் காணொளி காட்சி மூலம் பார்த்தோம். இந்த அமர்வில் நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு காதல் வரும் பருவம், கல்லூரி பருவம் என்பது சரியா தவறா என்று பேசுவதற்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். காதல் வரும் பருவம் அது கல்லூரி பருவம்தான் அப்படின்னு ஒரு குரூப் பேசுவாங்க. இல்லை, அந்த பருவத்தில் வருவது காதல் அல்ல அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு குரூப். அதனால் உங்கள் அனைவரையும் பாதித்த ஒரு தலைப்பு காதல் வரும் பருவம், கல்லூரி பருவம் என்பது சரியா தவறா? பருவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வெவ்வேறு பருவம். மழலை பருவம், அந்த நேரத்தில் நம்மளை எல்லாரும் எடுத்து கொஞ்சுவாங்க, நம்மளை தூக்கி மடியில் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கொஞ்சுதல், மடியில் அமர வைத்தல் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் பேசுவாங்க. பாப்பா என்ன படிக்கிற? 6th படிக்கிறேன். அப்படியா, நல்லா படிப்பியா? டிஸ்டன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வயசுக்கு வந்து காலேஜுக்கெலாம் போயிடுச்சுன்னா, பாப்பா என்ன படிக்குது? அங்கே இருக்கட்டும், படிக்கணும் பரவாயில்ல அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். அதை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வெளியே காட்டவே மாட்டாங்க. பொண்ணு இப்போ தான் மாப்பிள்ளை நிச்சயமாக இருக்குது, எங்கெங்க பொண்ணு இருக்குங்க, கொஞ்சம் வேலையாக இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிமா. மடியில் வைத்து கொஞ்சிய மழலை பருவத்தில் இருந்த நாம் பருவம் மாற மாற நம்மை விட்டு அந்த உறவுகள், நம்மை நேசித்தவர்கள் அப்படி விலகி அந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பருவத்தில் எந்த பருவத்தில் காதல் வருகிறது, அதுதான் விவாதம். மிக சிறப்பாக பேசுவதற்கு அந்த பருவத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், அனுபவித்தவர்கள், காதல் செய்தவர்கள், காதல் செய்து தோற்று போனவர்கள், காதல் செய்ய வாய்ப்பே கிடைக்காதவர்கள், காதல் இப்போ சத்தம் அதிகமாக இருக்குன்னா இந்த 3வது கேட்டகரி தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காதல் செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்காதவர். சிலருக்கு எதுக்கு காதல் பண்ணோம்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியும் நடக்கும். அதனால் உண்மையான காதல், திருமணம் வரைக்கும் நிறைவேறிய காதல் ரொம்ப அபூர்வம். அருமையான தலைப்பு. கல்லூரி பருவத்தில் வரும் காதல் சரியா தவறா என்று பேசுவதற்கு முதலாவதாக பேச வருபவர் தேவதர்ஷினி உங்கள் பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். ஐயா, காதல் வரும் பருவம் கல்லூரி பருவம் தான்.
கடல்னா அலை இருக்கணும், காற்றுனா வேகம் இருக்கணும், வெற்றினா முயற்சி இருக்கணும், அம்மானா பாசம் இருக்கணும், அப்பானா கோபம் இருக்கணும், பொண்டாட்டினா அடி இருக்கணும், புருஷனா வாங்குற தகுதி இருக்கணும், குழந்தையானா கும்முன்னு இருக்கணும், மாமியார்னா கம்முன்னு இருக்கணும், பசங்கன்னா கெத்து இருக்கணும். ஐயா காலேஜ்னா காதல் இருக்கணும். ஐயா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற நம்ம அத்தை மகன் மாமா மகன் எல்லாம் இவிஎஸ் பேப்பர் மாதிரி நமக்கே தெரியும் நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு. ஆனால் காலேஜில் நம்ம பார்க்குற பொண்ணு M2 பேப்பர் மாதிரி சார். அது நினச்சா மட்டும்தான் சார் நம்மளால் தூக்கவே முடியும். சார் நான் இன்னைக்கு ஆசிட் அடிக்கிற காதலை பற்றி பேச வரல, அனுபவிச்சு ரசிச்சு பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த காதலை பேச வந்திருக்கேன் சார். இந்த கல்லூரி பருவத்தில் வர்ற காதல் எதையுமே எதிர்பார்க்காம வர்ற காதல்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், பொண்ணு கட்டையா இருக்கா குட்டையா இருக்கான்னு பார்க்க மாட்டோம், பையன் கருப்பா இருப்பானா சிவப்பா இருக்கானான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு நினைக்கிறேன் ஐயா, பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே கருப்பாக கொஞ்சம் மாநிறமாக இருக்கிற பசங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அந்த பையன் கொஞ்சம் கருப்பா கலையா சுறுசுறுன்னு சுருட்ட முடியல, கூர்மையா ஒரு மூக்கு, குட்டியா ஒரு தாடி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடுக்கன் போட்டு போவான் பாருங்க சார். அவன் மாடியில் அந்த பக்கம் திரும்பும் போது எங்க கண்ணுக்கு மேடியா தெரியும், அங்கங்க பார்க்கும்போது அரவிந்த் சாமியா தெரியும், அண்ணாந்து பார்க்கும்போது அஜித் மாதிரி தெரிவான் சார், விருட்டுன்னு பார்க்கும்போது விஜய் மாதிரி தெரிவான், தாங்கும் போது தனுஷ் மாதிரி தெரிவான், சூதுவாது சொல்லும் போது சூர்யாவா தெரிவான், எங்களுக்கு வம்புன்னு வந்துட்டா சிம்பு மாதிரி தெரிவான், அடடான்னு பார்க்கும்போது அதர்வா மாதிரி தெரிவான், ஆஹான்னு பார்க்கும்போது ஆரியா மாதிரி தெரிவான். பையன் காதல்னு வந்துட்டா கார்த்திக் மாதிரி கச்சுன்னு வந்து நிப்பான் சார். பொதுவாகவே காதல் பள்ளி எல்லாம் சரிப்பா, ஏமாத்திட்டு போறப்ப ரகுவரை மாதிரி மாறிடுறானே, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? ஐயா காதல் பள்ளி பருவத்திலேயே வருது, நான் ஒத்துக்கிறேன். நம்ம பசங்களை சொல்லவா வேணும்? எல்கேஜியில் பவி டீச்சரை லவ் பண்ணியிருப்பான், 4ஆப்பில் நந்தினியை லவ் பண்ணியிருப்பான், 6ஆப்பில் ஆனந்தியை லவ் பண்ணியிருப்பான், 10ஆப்பில் பத்மினியை லவ் பண்ணியிருப்பான், 12ஆப்பில் பரமேஸ்வரியை லவ் பண்ணியிருப்பான், காலேஜில் கஸ்தூரின்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணும்போது தான் தெரியும் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஏதோ ஒரு அன்போட வெளிப்பாடுங்கிறதே அவன் அப்போதான் சார் கற்றுக்குவான். அடுத்த 40 வருஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்க வைக்கிறதுக்கு கல்லூரி எப்படி ஒரு களமாக அமையுதோ அதே மாதிரி தான் சார் நம்ம கூட வாழ்கிற 50-60 வருஷம் கூட வாழ போகிற நம்ம காதலியோட காதலை கண்டுபிடிக்கிறதுக்கு கல்லூரி ஒரு தளமாக அமையுது. ஐயா இப்போ பெரும்பாலும் பிரிச்சிருக்காங்க, டைப் ஆஃப் காதல்னே பிரிச்சிருக்காங்க. பிறக்கும்போது நம்மளை நர்ஸு தூக்கும்போது நர்ஸு மேலே ஒரு காதல், பால்வாடிக்கு போகும்போது அந்த சத்து உருண்டைக்காக ஆயம்மா மேலே ஒரு காதல், 1ஆப்பில் டான்ஸ் சொல்லி கொடுத்ததுக்காக கமலா டீச்சர் மேலே ஒரு காதல், திருநெல்வேலி பாஷையை வாழ போலன்னு அழகா சொன்னதுக்காக 5ஆப்பில் முனீஸ்வரி டீச்சர் மேலே ஒரு காதல், 10ஆப்பு படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து பப்ளிக் பரீட்சை எழுதின பிள்ளை மேலே ஒரு காதல், 12ஆப்பு படிக்கும்போது விட்டுட்டு போகிறோமேன்னு ஏதோ ஒரு காதல், யார் எவருன்னு தெரியாமல் வர்ற காதல் கல்லூரி காதல். அதே காதல் மாறி மனைவியாகும் போது அதீதமான காதல், அதே மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்போது அன்பு கலந்த காதல்னு, இப்படி எப்பேற்பட்ட காதல் மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் வந்துட்டே தான் சார் இருக்கும். ஆனால் உண்மையான காதல், அதை விட சொல்லணும்னா அர்த்தம் தெரிஞ்ச காதல் வர்ற பருவம் இந்த கல்லூரி பருவம் தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் வரும் பருவம் கல்லூரி பருவம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வருவதெல்லாம் காதல் அல்ல. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தான் தாவரங்கள் பூ பூக்கின்றன. அந்த பூ பூக்கும் பருவம் எப்படி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நடக்கிறதோ அதுபோல் கல்லூரியில் படிக்கின்ற அந்த பருவம்தான் காதல் வரும் பருவம்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரு அடங்கி போகின்ற அடிமையை எந்த பெண்ணும் காதலிக்க மாட்டாள். வீரத்திலும் துணிச்சலிலும் எவன் சிறந்து விளங்குகிறானோ அவனைத்தான் ஒரு பெண்
தேர்ந்தெடுப்பாள். அதுதான் தமிழச்சியின் காதல். அந்த வீரமும் துணிச்சலும் கல்லூரி பருவத்தில் தான் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த ஆரவாரத்தோடு மோகன கிருஷ்ணன். ஐயா, இந்த காதலுங்கிறது எப்போ தெரியுமா ரொம்ப உண்மையாக இருந்துச்சு? கல்லூரி பருவத்தில் 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்போ நாங்கள் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ஃப்ளேம்ஸில் பேர் போட்டு அடித்து பார்ப்போம். ஃப்ளேம்ஸில் போட்டப்போ காதல் உண்மையாக இருந்துச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடும்போது காதல் உண்மையாக இல்லை. ஸ்டேட்டஸ் யாருக்கு போடுறாங்கன்னே தெரியலையே. அந்த அளவுக்குள்ள ஸ்டேட்டஸ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரெயினில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட காதல் மேலே நம்ம 90s கிட்ஸுக்கு பயங்கர பயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணி விட்டான், 10வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு குங்குமத்தை வச்சு விட்டான்யா. 2 மாதம் தூங்கலை. ஏன்டான்னு கேட்குறேன், குழந்தை பிறந்தமோன்னு பயமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்ட்டான். ஆனால் இப்போ அப்படியா பண்ணுறாங்க? 10வது படிக்கும்போது டிக்டாக்ல கல்யாணம் பண்ணி வீடியோ வெளில விடுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லா மாதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. இந்த பிப்ரவரி மாதம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்கயா. லவ்வர்ஸ் டேங்கிறாங்க, டெடி பேர் டேங்கிறாங்க, சாக்லேட் டேங்கிறாங்க, ஹக்கு டேங்கிறாங்க, லவ்வர்ஸ் டேங்கிறாங்க. எங்களையும் விட்டு வைக்காம பிப்ரவரி 15 சிங்கிள்ஸ் டேனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்ல. அப்படி ஒரு டே இருக்காயா? இருக்குயா, சிங்கிள்ஸ் டே. பாவம், நாங்களாம் ஒரு டே விட்டு வைங்களேன் எங்களுக்காகவும். அது என்னைக்கு? பிப்ரவரி 15. அது பரவாயில்ல. பிப்ரவரி 16ஆம் தேதி லிங்க் டேன்னு ஒன்று வச்சிருக்காங்க. எங்கே போய் நான் சொல்றது கேளுங்க. எல்லாம் பிறந்த நாள் முடிஞ்சு கேக்கு வரும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ லிங்க் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கு கல்லூரி காதல் இப்போல்லாம். சரி, கல்லூரி காதல் எப்படி ஆரம்பிக்குன்னு நினைக்கிறீங்கயா? அந்த பொண்ணுக்கு அவனை பார்க்கும்போது பைபிளில் கலராக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், 220 சிசியில் ஒரு பைக் வச்சிருக்கணும், 30,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வச்சிருக்கணும். கூட இருக்க பொண்ணுங்க ஏ வாவ் டி ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி அவன் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் தான் இந்த பொண்ணுக்கு அவன் மேலே காதலே வரும். ஆனால் நம்ம பையலுக்கு அப்படி கிடையாது. வச்சான், அவன் ஒன்று தான் வச்சான், பார்க்குறா, ஃபினிஷ், லவ் ஸ்டார்ட், அவ்வளோதான். காதல் தோல்விக்கு முன்னால் என்ன காரணமாக இருக்கும்? அப்பா அம்மா ஒத்துக்கலை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இதெல்லாம் வருமா? ஆனால் இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படி தெரியுமா பிரிகிறாங்க? அந்த பையனுக்கு கால் பண்ணும்போது 3 கால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா பிரேக்கப்பு. அந்த பையன் டிக்டாக் பண்ண விடலைன்னா பிரேக்கப்பு. அது பொண்ணுங்களுக்கு. பையன்களுக்கு எப்படி தெரியுமா? 11 மணிக்கு ஆன்லைன்ல இருந்து லேட் ரிப்ளே வந்துச்சுன்னா பிரேக்கப்பு. பப்ஜி விளையாட உடலைன்னா பிரேக்கப்பு. இதுதான் இந்த காலத்தோட நிலைமை. முன்னாடி ஒரு காதல் தோல்வினா பையலுக்கு மனசு உடஞ்சி கைத்துல தொங்குவாங்க, ரெயிலில் பாய்வாங்க, வலையிலேருந்து உழுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளாக வாட்ஸ்அப்பில் டிபியை ரிமூவ் பண்ணிவிட்டு, எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராக இருக்கு அப்படின்னு சிம்பிளாக ஸ்டேட்டஸை போடுறாங்க. காலைல எந்திரிக்கிறாங்க, டிபியை மாற்றுறாங்க, ஸ்டேட்டஸை மாற்றுறாங்க, நம்பரை மாற்றுறாங்க. பினிஷ், நெக்ஸ்ட் லவ் சாட்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஆரம்பிச்சிடறாங்க லைஃப்பை. நம்ம பையலுகளுக்கு இந்த கல்லூரி பருவத்தில் காதல் மட்டும் வரலன்னு வச்சிங்களேன், நல்லா இருப்பாங்க. 50 வயசுக்கு மேலேயும் கூட வந்துட்டுன்னு வச்சிங்களேன், பிபி சுகரு இருக்கிற எல்லா வியாதியும் இப்போயே வந்துடுது. அந்த பொண்ணு பார்க்கலன்னா படபடப்பு, பார்த்தா எக்ஸ்ட்ரா படபடப்பு, பேசலைன்னா படபடப்பு, பேசிட்டா ஓவர் படபடப்பு, இதுக்கு இடையில செலவு. அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா கேண்டீன் கழிச்சிட்டு போய் 2 சம்சாவோட முடிஞ்சிடும். சிரிச்சிருச்சுன்னா முடிஞ்சு. 1 வாரம் பேட்டாவையும் காலி பண்ணுறது கூட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படியே அழிச்சியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க நம்மளை. இங்கே கூட இருக்காங்க நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கூடயே கூட்டிகிட்டு போய் கழுத்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கல்லூரி பருவத்தில் நான் உங்கள் யாரையுமே காதல் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, உண்மையான காதல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உண்மையான காதல் எங்கே தெரியுமா இருக்கும்? நண்பன் கூட இருந்து பாருங்க. 4 வருஷம் நல்ல காதல் மட்டும் கிடைக்காது கல்லூரியில், நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க. எங்கெங்கேந்தோ எவனோ வந்து நம்ம கூட இருப்பான். முத்தத்தோட காதல் முடிஞ்சு போயிடும். ரத்தம் வரைக்கும் வந்து நிற்கும் நட்பு. உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் கொடுக்கறது கூட உங்கள் நண்பன் ஓடியாந்து நிற்பான். ஒரே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி 2 பேர் தின்னீங்கன்னா அது லவ். ஒரு கப் ஐஸ்கிரீமில் 20 பேர் பிரித்து நெஞ்சு அடித்தான்னு வச்சிங்களேன், அதுதான் எங்கள் நட்பு. ஒருத்தன் வெற்றி அடைஞ்சு மேடை ஏறி கப்பு வாங்கும்போது காதல் சொல்லும், மேலே நிற்கிறேன் பத்தியா, சீஸ் மே லவ்வர் அப்படிங்க. கீழே நின்றுக்கிட்டு தோத்து கீழே நிற்கும் போது கூட விடு மாப்பிள்ள, அடுத்த நம்ம அடிச்சிடுவோம் மாப்பிள்ள, உன்னால் முடியாததான்னு தோல் கொடுத்து தூக்கி வரான் பாருங்க. அவனை லவ் பண்ணுங்கயா, நல்லா இருக்கும் லைஃபு, சூப்பராக போகும். அப்படியே நண்பர்களை காதலிச்சு கல்லூரி பருவத்தை ரொம்ப அழகான ஒரு பருவமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மோகன கிருஷ்ணன் சும்மா கல்லூரி காதலை ஒரு கலக்கி எடுத்துட்டார். காரணம், ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் படுற பாடு அந்த பொண்ணு மனசில் வந்துருச்சு அப்படின்னா அவன் அந்த ரூமில் வந்து படுற பாட்டை பார்க்கணுமே, பாவமாக இருக்கான்.
இங்கிட்டு பார்ப்பேன் அங்கிட்டு பார்ப்பேன், யார்கிட்டடா அதை சொல்கிறது, என்னடா அது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க பார்த்துறீங்களா? மாப்பிள்ள ஐ வாண்ட் டு பி அலோன், போ கொஞ்சம் தனியாக விடுங்கடா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானாலே அவன் எவள்கிட்டயோ சிக்கிட்டான்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுறது தான் முதல் வேலை. அந்த பிள்ளை எங்கெங்கெல்லாம் போகுதோ அம்புட்டு அங்கே இப்போ கரெக்டாக வாட்ச் பண்ணி அது கொடுத்த ஒரு கர்ச்சிப்பை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கர்ச்சிப் அப்படின்னு மடித்து பாக்கெட்டில் வைப்பேன், திருப்பி தலையில் வச்சு படுத்திருப்பேன். ஐயோ அப்பா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா M2 பரீட்சை. என்ன ஆகும், கர்ச்சிப்பை தலையில் வச்சு படுத்துட்டு M2 அப்படின்னு எழுதி வெறும் பேப்பரை மடித்து கொடுத்துட்டு இப்படியே உட்காந்துருக்கேன், முடிஞ்சிரா மாப்பிள்ள அப்படின்ட்டு. காரணம், காதல்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏறக்குறைய அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி. கல்லூரிக்குள் அது பல பைத்தியக்காரர்களை தான் உருவாக்கி இருக்கிறதை ஒழிய எங்கே நல்ல காதலர்களை, நல்ல தம்பதியரை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அழகாக கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அடுத்து வருபவர் சந்தோஷ். ஐயா, நம்முடைய பிறப்புக்கு காரணமான இடம் நம்முடைய அம்மாவுடைய கருவறை அப்படின்னா, நம்முடைய பிறப்புக்கு காரணமான இடம் நம்முடைய அம்மாவினுடைய கருவறை என்ன, நமக்காகவே பிறந்து நமக்காகவே எங்கேயோ வளர்ந்து நமக்காகவே வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், ஒரு ஜீவன், ஒரு அன்பான ஒரு உறவை சந்திக்கக்கூடிய இடம் நம்முடைய கல்லூரி வகுப்பறை தாங்கய்யா. அப்படிப்பட்ட வகுப்பறையில வரக்கூடிய காதல் தான் மிகவும் உயர்ந்த காதல் என்று பேச வந்திருக்கேன். ஐயா, அழகா நீங்க பொள்ளாச்சியினுடைய ஆழியாரினுடைய படத்தை எல்லாத்துக்கும் போட்டு காட்டீங்க. அந்த ஆழியார் தான் இங்க இருக்க விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கிய ஆதாரமா இருக்கு. நீர் கொடுத்து எல்லாம் கொடுத்து எல்லா வளங்களையும் கொடுத்துட்டு வருது. அப்படிப்பட்ட ஆழியாருக்கு நீர் ஊறதற்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க ஐயா? தினமும் அனுதினமும் எங்களுடைய காதலனுடைய பாதம் பட 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 தான் அந்த ஆழியாருடைய அணை ஊறிக்கொண்டிருக்கிறது என்றால் கல்லூரியில் வரக்கூடிய காதல் மிகவும் உயர்வான காதல் என்பதாங்க அர்த்தம். ஆழியார் டேமில் நீங்கள்லாம் செட்டு செட்டாக போகிறதுனால தான் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதான். ஐயோ ஐயோ, அந்த குரூப்புக்கு போனதுனால தான் ஓடின தண்ணியும் வத்தி போச்சாப்பா. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க ஐயா. நீங்கள் கல்லூரி படிக்கும்போது சிங்கிளா, கமிட்டா, இல்லை மொரட்டு சிங்கிளா, இல்லை ஒன் சைடில் லவ்ங்களாங்க ஐயா? நாங்கள் காலேஜில் படிக்கும்போது இப்படி கேட்டகரிலாம் ஒன்றுமே கிடையாதுயா. காரணம், நான் படித்தது ஜென்ஸு காலேஜ். ஒருத்தர் கூட கிடையாது. ஆஃபீஸில் கூட்டுறதுக்கு கூட ஆம்பளையை தான் போட்டிருந்தாங்க, அதுக்கு கூட ஒரு லேடி கிடையாது. நான் எங்கே போய் லவ் பண்ணுறது? நான் சிங்கிளும் கிடையாது, லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வாய்ப்பே எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ரொம்ப சிரமங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு உலகத்தில் தனிச்சுங்கிற ஏதோ எந்த பொருளுமே இல்லைங்க ஐயா. எல்லா பொருளுமே ஜோடி ஜோடியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் மட்டும் சிங்கிளு சிங்கிளு சிங்கிளு, இல்லைன்னா மொரட்டு சிங்கிளு மொரட்டு சிங்கிளுன்னு சொல்லி கல்லூரி வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு நரகம் மாதிரி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்குங்க ஐயா எங்கள் அணியிலிருந்து. ஏன் சொல்கிறேன்னா, அவன் யூஸ் பண்ணுற மொபைல் முதல் கொண்டு பாருங்க. மொபைலில் 2 சிம் இருக்குது, ஓடுற பைக்கு 2 சக்கரம் இருக்குது. ஆனால் கேட்டால் சிங்கிளுங்கிறான். இவன் சிங்கிள் எல்லாம் ஒன்றாவே ஓட்டிட்டு போக வேண்டியது, ஒரு சிம் வச்சுட்டு போக வேண்டியது தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த காதலை அவமதிக்க ரொம்ப ரொம்ப தப்புங்க ஐயா. இந்த கமிட்டடானவர் எல்லாரும் கட்டையில் போக, பாய் பெஸ்ட் எல்லோரும் கொரோனா வைரஸ் சாக, அதை விடுங்க ஐயா, பிளே பாய்ஸ் எல்லாரும் வேதியில் போக அப்படின்னு சொல்லி எல்லாம் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், சிங்கிள்ஸும் மொரட்டு சிங்கிள்ஸும் காதலிச்சாதான் இந்த சமூகம் முன்னேறும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பருவத்தே பயிர் செய்யும்பாங்க. காரணம், ஒரு நிலம் பக்குவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் போடக்கூடிய விதை தான் சரியாக வளரும். பக்குவமான நிலத்தில் எப்படி விதைகள் வளர்கிறதோ அதே மாதிரி காதல் வருகின்ற பக்குவமான வயது கல்லூரி வயது தான். ரொம்ப அழகாக பேசினார். இவரை தொடர்ந்து பேசுவதற்கு ஷர்மி. ஐயா, எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அந்த தலைப்பு என்னன்னா, காதலிக்கும் பருவம் கல்லூரி பருவம் இல்லை. கல்லூரிக்கு படிக்க வருமோ இல்லையோ, கரும பிடிச்ச காதல் மட்டும் வந்துருதுங்க. காதலுங்கிறதே பஞ்சு மிட்டாய் மாதிரிங்க. பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும், எட்டி நின்று பார்த்தா பெருசா தெரியும், எட்டி பிடிச்சி பார்த்தா சுருங்கி போயிருங்க. இது மாதிரி தாங்க காதலுங்கிறதே. பஞ்சு மிட்டாய் அந்த குச்சியில் சுற்றி ரோஸ் கலராக அவ்வளோ பெருசாக வச்சுருப்பேன்.
உண்மையிலே அதை பார்த்துட்டு பிள்ளைகளாம் மிட்டாயி பஞ்சு மிட்டாயின்னு ஆசையாக வாங்குவாங்க. வாங்கி இப்படி அமுக்குவான், இந்த உழுவுண்டா மாறிடுறான். கல்லூரி காதலுங்கிறது பஞ்சு மிட்டாய் மாதிரின்னு சொன்ன ஒரே பேச்சாளர் நீ ஒரு ஆள் தாம. காலேஜ்ல ஒருத்தன் லவ் பண்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு காதலிக்காதே மனசே காதலிக்காதே, காதலிச்சி கடைசியில கைத்து தொங்காதே அப்படின்னு பாடுறாங்க. இங்க டேய், காதலுங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரிடா, காக்கா மாதிரி அவனாவது வந்து தூக்கிட்டு போயிடுவான்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் இவங்க கேட்கறது இல்லைங்க. மாமா சொன்னான் மச்சான் சொன்னான்னு கேட்டுட்டு இந்த வயசுல ஜாலியா இருக்காம எந்த வயசுலயா ஜாலியா இருக்க போறேன்னு சொல்றதை விடங்க, இந்த வயசுல சாதிக்காம எந்த வயசுல சாதிக்க போறேன்னு கேட்கிற மாமா மச்சான் இருந்தாதாங்க நம்ம சமுதாயம் முன்னிலையில இருக்கும். லவ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா காதலி பேசுவான் காதலன் கேட்பாங்க, அப்புறம் காதலன் பேசுவான் காதலி கேட்பாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சண்டை வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் பேசுவாங்க, ஊரே கேட்குங்க. லவ் பண்ற பொண்ணுங்களாம் ஒரு ட்விஸ்ட் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்ற ஒவ்வொன்றுக்கும் நான் தமிழ் மீனிங் சொல்றேங்க. ஐ லவ் யூ டாம்பாங்க, எனக்கு உனக்கு ஆப்பு தாண்டான்னு அர்த்தம். ஐ மிஸ் யூ டாம்பாங்க, உங்களை தொலைச்சு கட்ட போறாங்கன்னு அர்த்தம். நீ தாண்டா என் உயிரும்பாங்க, உங்க உயிர் அவங்க கையில தாண்டான்னு அர்த்தம். நீ தாண்டா என் செல்லம்பாங்க, அவங்க வீட்டு நாய்க்குட்டி மாதிரி உங்களை அலைய வைக்க போறதாங்க இதோட அர்த்தம். இந்த உலகத்துல பேய்க்கு கூட காதல் பிறந்திருக்குதுங்க. என்ன சார் உலகம் இது? உங்களுக்கும் புரியல எனக்கும் புரியல. காலேஜ்ல பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப பசங்கள்லாம் ஒரு கேங்கா சேர்ந்துட்டு நீ எப்போ புள்ள சொல்ல போற, தப்பென்ன செஞ்சேன் தள்ளி போற அப்படின்னு பாடுவாங்க. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் உஷாரா இருந்தா வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுவிட்டு போயிடுங்க. காதல் பருவம் தான் கல்லூரி பருவம்னு டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சு பாஸ் ஆகுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா, காதல் பருவம் கல்லூரி பருவம் இல்லை என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அந்த பாப்பாவோட வயசு என்ன, கல்லூரி காதலில் எவ்வளவு டேஞ்சர் இருக்குன்னு இந்த வயதிலேயே புரிந்து கொண்ட மாணவிக்கு உண்மையிலே என்னுடைய அருமையான பாராட்டுக்கள். இவ்வளவு தைரியமாக தன் கருத்துக்களை துணிச்சலாக பேசினார். காதல்ங்கிறது கண்ணில் தெரியும் போது அழகாக இருக்கான், கையில் கிடைத்த பிறகு அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறதில்ல. அதைத்தான் பாடினா ஒரு பாட்டு கண்ணதாசன். காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாலி விழும் வரை. அது தூரத்தில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு பெரிய மலைப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கான். அதுவே வந்து ஆலியார் டேமில் ஒரு மரத்தடியில் பக்கத்தில் உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் படுற சித்திரவதை இருக்குவார். நேற்று ஏன் ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கலை அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்போ இது படிச்சுக்கிட்டு இருந்தேன், பாடி என்னை விட உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாக போச்சா, எங்கே மரத்தடியில் உட்காந்து நீ நேற்று 1 மணிக்கு வர்றேன்னா ஏன் வரல அப்படின்னு இது கேள்வி கேட்க. 1 மணிக்கு எங்கள் அப்பா வந்துட்டார். அப்போ என்னை விட உங்கள் அப்பா உனக்கு முக்கியமா, அப்போ உங்கள் அப்பா வேறு பொண்ணை கட்டிக்க சொன்னால் கட்டிக்குவியா வீண்ட்டு ஆலியார் டேமில் சந்தோஷமாக பேசிக்கலான்ட்டு வர்றப்ப பார்த்தா அப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு வருதுங்க. இந்த வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை, அந்த சின்ன குழந்தை இந்த கல்லூரி காதல் எவ்வளவு ஆபத்தானதுன்ட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் ஸ்ரீதர். ஐயா, கல்ச்சரல்ஸ் இல்லாத காலேஜை கூட பார்த்துடலாம், ஆனால் காதல் இல்லாத காலேஜை பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா காலேஜ்னா காதல், காதல்னா காலேஜுங்க. கல்லூரி படிப்பு வெறும் பட்ட படிப்பை மட்டும்தாங்க ஒருத்தனுக்கு சொல்லித்தருது, ஆனால் காதல் தாங்க ஒருத்தனுக்கு வாழ்க்கை படிப்பையும் சொல்லித்தருது. காதலை விட சிறந்த ஆசான் வேறு என்னங்க இருக்குது? அம்மா அப்பா சொல்லி கேட்காத பையன், வாத்தியார் சொல்லி கேட்காத பையன், அந்த பொண்ணு சொன்னால் போதுங்க 3 செமஸ்டரில் வச்சு அரியரை ஒரே செமஸ்டரில் கிளியர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு காலேஜ் போகுதுங்கிறக்காக இவனும் டெய்லி காலேஜ் போவான், 100% அட்டண்டன்ஸ் வாங்குவான். இது பத்தாதுக்கும் டியூஷன் போவான், கம்ப்யூட்டர் கிளாஸ் போவான், ஏன் பாட்டு கிளாஸ் போனால் பாட்டு கிளாஸும் கூட போவாங்க. ஐயா, பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் லவ் பண்ண கிளாஸுக்கும் போவான், ஆனால் படிக்க மட்டும் மாட்டான். அதான் உண்மை. ஐயா சொல்கிற மாதிரி ஆரியார் டேமில் மரத்தடியில் இப்படி நொய்யுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் 1 வாரம் சண்டை போட்டாலும் கடைசியில்
செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னால் போதும், பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க நம்ம பையன். ஐயா, லவ் பண்ணுற பொண்ணு சென்ட்ரல் மாதிரி, நம்ம பையன் ஸ்டேட் மாதிரி, என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருப்பானுங்க. நாங்கள் இந்த காலத்தில் என்னங்க கேட்குறோம், ஒரு பிடிச்ச வேலை, பிடிச்ச பொண்ணு. இப்போ நாடு போகிற போக்க பார்த்தா பிடிச்ச வேலை தான் கிடைக்குமான்னு தெரிகிற மாதிரி இல்லை, ஒரு நல்ல பொண்ணையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம். அதில் என்னங்க தப்பு இருக்குது? ஐயா, லவ் பண்ண வேண்டாம், லவ் பண்ணால் வீணாக போயிடுவீங்க அப்படின்லாம் எந்த ஒரு பெரிய அறிஞரோ ஜாம்பவானோ சொன்னதே கிடையாதுங்க. ஊரார் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீங்கும் இந்நோய் என்றான் வள்ளுவன். அதாவது ஊர்க்காரன் பேசுறத உரமா போடு, அன்னை சொல்ல நீராக ஊற்றி காதல் என்னும் பயிரை வளர்க்க சொன்னான் வள்ளுவன். அதற்காகத்தாங்க காமத்துப்பால், அதாவது முப்பாலில் ஒரு பாலை காதலுக்காக ஒதுக்கினான் வள்ளுவன். நீங்க தான் என்னமோ லவ்வே வேண்டான்னு சொல்றீங்க. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லவ் பண்ணுறவனும் பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறவனும் அவங்கள கஷ்டப்படுத்தவும் மாட்டான், காயப்படுத்தவும் மாட்டான். அண்ணன் சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜுங்கிறது 10 பொருத்தம் பார்த்து ஒரு வீட்டு பெரியவங்க இன்னொரு வீட்டு பெரியவங்களை பார்த்து பேசி முடிவு பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணும் பையனும் பார்க்குறாங்களா? இல்லைங்க. ஆனால் லவ் மேரேஜ் அப்படி இல்லை. நாங்கள் பார்த்து பேசி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குற சட்டையை வாங்கலாமா வேணாமா 100 தடவை யோசித்து பார்த்து வாங்கும் பொழுது 50 வருஷம் 60 வருஷம் கூட வாழ போகிற வாழ்க்கை துணையை பார்த்து பேசி தேர்ந்தெடுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? ஐயா, இந்த 2020லையும் ஜாதி வெறி பிடிச்ச காட்டு மிராண்டிகள் இருக்குதாங்க செய்கிறாங்க. ஜாதி ஒழிக்க என்னங்க வழி? நீங்களே அதை சொல்லுங்கள். ஜாதி ஒழிய வேண்டுமென்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம், ஜாதி விட்டு ஜாதி நடந்து கொண்டே இருந்தால் ஒரு எல்லையில் ஜாதி என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். நான் சொல்லலை, நம்ம எல்லாம் சுயமரியாதைக்கு வழிகாட்டிய தந்தை பெரியார் மேடையில் முழங்கிய வாக்கியம் இது. அதனால தாங்க லவ் பண்ண சொல்கிறேன். அன்று பாரதியும் பெரியாரும் கண்ட கனவை நனவாக்கி வருவது இன்று காதல் திருமணம் தாங்க. எனவே காதலியுங்கள் 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 என கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் அந்த 3வது 4வது படிக்கிறப்ப அதே பொம்பளை பிள்ளைகளோட தான் நம்ம பேசுகிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம். பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த நேரத்தில் இல்லாத ஒரு சலசலப்பு கல்லூரி பருவத்துக்கு வந்த பிற்பாடு அந்த பெண்ணை பார்க்கணும் 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 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தன் மனதை கவர்ந்த பெண்ணை பார்க்கணுன்ட்டு எவ்வளவு ஆசைப்படுறான். இந்த ஆசை வருவதற்கு என்ன காரணம்? அது கல்லூரி பருவத்தில் தானே அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அதற்கு அடுத்து நிறைவாக பேச வருபவர் மங்கை. காதலுக்கு மரியாதை, காதல் அழிவதில்லை, காதல் தெய்வீகமானது, காதல் புனிதமானது, காதலுக்கு கண்ணில்லை. இப்படி மூச்சு முட்டை பேசிட்டு முடியாம உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். நீ சொல்லும் காதல் எல்லாம் மலையேறி போச்சு சித்த, தும்மலை போல வந்து போகுது இந்த காதலு. காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க, தப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. அட உண்மை காதலே இங்க இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த வாழுறான் ஆனா ஒருத்த சாகுறான். இது என்னடா உலகம், இதில் எத்தனை கலகம், இந்த காதலே பாவம், இது யார் விட்ட சாபம். இப்படி கல்லூரி வயசுல வர காதல் சாபமா மாறிட்டு இருக்கிறதுனால தாங்க ஐயா சொல்றேன் இந்த பருவ காதலே வேண்டாம்னு. சரி, கல்லூரி வயசுல காதல கடக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்களே, அதே கல்லூரி வயசுல தான் காதலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாம கன்னி பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்காத கட்டுக்கடங்காத காளைகள், கட்டுப்படுத்த முடியாத காட்டாறுகள், கட்ட பிரம்மச்சாரிகள், சுருக்கமா சொன்னா சன்னியாசிக்கே டப்பு கொடுக்கறவங்க தாங்க எங்க சிங்கிள் பசங்க. ஐயா, படிக்கிற வயசுல காதலிச்சுக்கிட்டு லைஃபை சீரியஸா எடுத்துக்க எங்களுக்கு பிடிக்காது. நாங்களாம் எப்படி தெரியுமா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. இப்படி தாங்க ஐயா நாங்க. ஐயா, எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரே மோட்டு, காதலிச்சு ஏமாத்துற அளவுக்கு நாங்க துரோகியும் இல்லை, காதலிக்காக தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு தியாகியும் இல்லைங்கய்யா. இந்த காதலும் கொரோனா வைரஸும் ஒண்ணுதானா? எப்படி தெரியுமா, ரெண்டுல எது வந்தாலும் ஆளை முடிச்சு கட்டிடும். இதுல இந்த கொரோனா வைரஸ் கூட மாத்து மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். ஆனா இந்த காதல் இருக்கு பாருங்க, பக்கத்துலயே உட்கார்ந்து பரலோக வரல இழுத்துட்டு போய் விட்டுட்டு தான் திரும்பி வரும்.
அம்புட்டும் விஷம். இது தெரியாம இவங்க காதல்ன்றது பெருமை, காதல்ன்றது பொறுமைன்னு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா, இறுதியா ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா நாங்கள் அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் படவே மாட்டோம். ஏன் தெரியுமா? காலையில நாங்கள் எழுந்திரிச்சதும் யாருக்காவது ஃபோன் பண்ணி குட் மார்னிங் ஹனி அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் தான் லவ் பண்ணல. வீட்டுல இருந்து காலேஜுக்கு போகும்போது ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுல யாரை பத்தியும் நினைக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க தான் யாரையும் லவ் பண்ணல. காலேஜ் வந்தா ப்ரொஃபசர் நடத்துற பாடத்தை மட்டும் தான் கவனிப்போம், யாரையும் சைட் அடிக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க தான் யாரையும் லவ் பண்ணல. காலேஜ் மேல அடிச்சதும் சிட்டா பறந்து வீட்டுக்கு போவோம், யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்க தான் யாரையும் லவ் பண்ணல. வீட்டுக்கு போனதும் நைட்டு சாப்பிட்டுட்டு சும்மா ஜம்முன்னு கொரட்டை விட்டு தூங்குவோம், யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்க தான் யாரையும் லவ் பண்ணல. ஒருவேளை நைட்டு தூங்கும்போது கனவுல ஒரு பொண்ணோ பையனோ வந்துட்டா கூட டக்குன்னு முடிச்சுக்குவோம். ஏன்னா நாங்க தான் யாரையும் லவ் பண்ணல. இவ்வளவுதாங்க ஐயா. நாங்க கல்லூரி வயசுல எதையும் சீரியஸா எடுத்துக்காம, சீரியஸா ரிலேஷன்ஷிப் குள்ள போகாம, வாழ்க்கையில வர ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு போறது தாங்கய்யா நாங்க. இதனாலதான் சொல்றேன், கல்லூரி பருவத்துல காதல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தலைப்புக்கு இப்போ முடிவு சொல்லணும். தலைப்பை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். காதல் வரும் பருவம், கல்லூரி பருவம், கல்லூரி ப்ளஸ் பருவம், ரெண்டையும் பிரித்து பாருங்கள். கல்லூரி அப்படிங்கிறது எதுக்காக? படிக்கிறதுக்காக. ஆனால் பருவத்தில் அதாவது எப்போ எது நடக்கணுமோ அது நடக்கணும். இந்த ரெண்டுக்கு இடையில கடந்து அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் துடிப்பது இயல்பான ஒரு விஷயம். யாராவது ஒருத்தரை காதல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் திட்டம் போட்டு டைம் டேபிள் போட்டு லவ் பண்ணுறதில்ல. காலையில் 9 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு இன்னைக்கு 10:30 மணிக்கு ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்டா, எப்படி 12 மணிக்குள்ளே அந்த பிள்ளைகிட்ட மேட்ரை சொல்லிடணும், ஒரு 3 நாளைக்குள்ளே அந்த பிள்ளைய சரி சொல்ல வச்சிடணும். அப்படியே அந்த வருஷம் பூரா ஓட்டிட்டு 3rd இயர் முடித்த பிற்பாடு அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கினேன். நம்மளை ஒரு இப்படிலாம் யாரும் பிளான் பண்ணி வர்றது காதலே இல்லை. அதான் ஒருத்தர் சொல்லுவார், காரணத்தோடு வருவது காதல் அல்ல, காதலுக்கு வருவதற்கு காரணம் ஏதும் இல்லை. அப்படி காரணத்தோடு வந்தால் அதற்கு பெயர் காதலே இல்லை. இதனால தான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் 10 காரணம் சொன்னான்னா அதில் போலித்தனம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அதில் உண்மை இருக்காது. என்னன்னே புரியல, அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் பார், அந்த காதல் தான் உண்மையான காதலே ஒழிய காரணத்தோடு வருவது காதல் அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சரி இருக்கட்டும். இன்னைக்கு காதல்ங்கிறது வந்த வயசில் எல்லாரும் அதை மகிழ்ச்சியாக அனுபவிச்சிருக்காங்களா? காதலனால் கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர்? கவியரசு கண்ணதாசன் கடவுளையே காதல் பண்ணி வந்து பாரியா, எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டில் பாடுவார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். இதோட நிறுத்தல, ஃபீல்டுக்கே கூட்டு வர்றாரு கடவுளை. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். லாஸ்ட் லைன், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் அப்படிம்பார். கடவுள் லவ் பண்ணா கூட அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமேல் பொம்பளையிலேயே படைக்கக்கூடாதுரா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாருன்னு யார்? கண்ணதாசன் சொன்னார். இன்னொரு பாட்டு கேட்டிருப்பீங்க,
பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை. காலேஜில் படிக்கிற எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2000 பேர், 2000 மாணவிகள், 2000 ஜோடியாக வெளியே போகுது. இல்லை, 2000 மாணவர்கள், 2000 மாணவிகளில் ஏதோ 10-12 அதில் நிறைவேறுறது 6 இருக்கான், கல்யாணம் முடிகிறது 3 இருக்கான், முடிஞ்சு நிம்மதியாக வாழ்கிறது 1 தான் இருக்குமே ஒழிய 2000 பேரும் யாரும் காதல் பண்ணி கல்லூரி வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. பள்ளி மாணவனாக குழந்தையாக இருக்கும் சமயத்தில் வருகின்ற அன்பை, ஏதோ 1-2 அன்பை வேணுமானால் படத்தில் பார்த்து ரசிக்கலாம். படத்தில் பார்த்து முதியவர்கள் காதல் பண்ணுற மாதிரி இருக்கிறத காவியத்தில் ரசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே காதல் எந்த பருவத்தில் வர வேண்டும்? அது அந்த குறிப்பிட்ட டீனேஜ் என்று சொல்லுகின்ற கல்லூரி பருவத்தில் காதல் வரலாம். வந்த காதல் அது கல்லூரி முடியும் வரை அவர்கள் படிப்பிற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த காதலை ஒருவருக்கொருவர் அமைதியாகவே பரிமாறிக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பொருளாதாரத்திலும் வாழ்விலும் சுய நிம்மதியோடு அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழாமல் தனியாக வாழ முடியும் என்ற பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு இருவரின் காதலையும் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் வெற்றி அடைந்து பார். அந்த காதல் தான் நிரந்தரமான காதலே ஒழிய கல்லூரி பருவத்தில் திருமணம் வரைக்கும் சென்று தோற்று போகின்ற காதல் அது கல்லூரியின் கல்வியை சிதைத்துவிடும். ஆனால் பருவத்தில் வருகின்ற காதல் அது நியாயமான காதல். அது கல்லூரியில் படிக்கின்ற பொழுது வருவதால் அது படிப்பிற்கு இடையூறாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருந்தால் அந்த காதல் உங்களுக்கு வெற்றியை தராது. ஆனால் பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வருகின்ற காதல் தான் உண்மையான காதல். அது உண்மையான காதலாகி எப்போது திருமணம் வரை அது முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் கல்லூரியில் வந்த காதல் நியாயமான காதல் என்று நான் ஒத்துக்கொள்வேன். அந்த கல்லூரியில் வரும் காதல் அவர்கள் எதிர்காலத்தை சீரழித்தால் அந்த காதல் கல்லூரியில் வருவது தேவையற்றது என்று சொல்லி கல்லூரி பருவத்தில் வரும் காதல் சரியானதுதான் என்று சொல்லி அது திருமணத்தில் நன்றாக நிறைவேறுகின்ற பொழுது அந்த காதலை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி கல்லூரி பருவத்தில் வரும் காதல் உண்மையானதே, தேவையானதே, அவசியமானதே என்று இந்த விவாதத்தின் தீர்ப்பை சொல்லி எங்களை வியக்க வைத்த PA கலைமணிகளின் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி கல்லூரி பருவத்தின் காதல் சரியானது என்று நான் தீர்ப்பு சொன்னேன் என்பதற்காக நாளைக்கே புறப்பட்டு விடாதீர்கள். காரணம், அதற்காக இந்த தீர்ப்பு நான் சொல்ல வரவில்லை. பருவத்தில் செய்கின்ற எல்லா செயல்களும் சரியாக இருக்கும், அது உண்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.